ஜெயஸ்ரீ மன்மதன் சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து காமனுக்கு வந்து கூத்து வந்து வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து பாருங்க, கட்டின பூலாம் வந்து தலை வச்சு சூப்பராக வந்து கிளம்பி போயிடும். எங்க ஊர்ல வந்து தெருக்கூத்து நடக்குது. தெருக்கூத்து பார்க்கணும்னா நாங்க இப்போ கிளம்பிட்டோம். எல்லாம் கும்பலா வாங்க, அங்க நிறைய வேற கூட்டம்லாம் வந்திருப்போம். நம்ம ஃப்ரெண்டு எல்லாம் பார்க்கலாம் வாங்க. அங்கே கூத்து பார்க்குறீங்களோ இல்லையா, ஆனால் உங்க அலப்பறம் தாங்காது. அதுக்கு முன்னாடி நான் வந்து கூத்துக்கு பெறாக்கா விட்டு கடலை வச்சுக்கிறேன். இது வந்து பச்சை பட்டாணி வேவிச்சு எடுத்துக்கணும். அது மாத்தாம கம்பு வடை சுட்டு போற சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இங்க பாருங்க கம்பு வடை சுட்டு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க போய் அங்க கூத்து பாக்குற மாதிரி தெரியல, அங்க போய் சாப்பிடறதுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அங்க வந்து பேராக்கா சாப்பிட்டுக்கினே கூத்து பாக்கலான்ட்டு நாங்க எடுத்துக்கணும். அது மாத்தாம ஒரு வாட்டுக்கு தண்ணி வேற எடுத்துக்கணும். எத்தனை லிட்டர்னே தெரியலடே, அம்மா பேசு 2 லிட்டர் கேன்ல வந்து தண்ணி எடுத்துக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தண்ணி எடுத்துக்கணும். இது தூக்கவே ஒரு ஆள் வேணும் போல. பத்தாத்துக்கு எல்லாம் முக்கியம் இல்ல, நம்மளுக்கு இன்னொன்னுதான் முக்கியமானது. பாருங்க பாய், கூத்து பாக்கிறதுக்கு முன்ன பாய் போயிடணும். பாய் போட்டு உட்காந்து பாக்கிறதுக்கோசம் ரெடியா கிளம்பி வச்சுட்டாங்க. கூத்து பாக்கலாம். சரிம்மா, போய் அங்க கூத்து பாக்கலாம். கூத்து பாக்குறீங்களா நீங்க அங்க அரட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வாக்கு பலிக்கும் அப்படி என்று என் மனைவி கேட்டான். மன்னா காவலுக்கு போ, போடா என்று சொன்ன வாயால் வாடா என்று யாரும் சொல்லவில்லை. ஆகட்டும், அல்லவும் முப்பரம் வச்செடுத்தாடும். ஆகட்டும் பாருங்க. ஜெயஸ்ரீ மன்மதன் சொல்லுவாங்க. இன்னைக்கு மேல மாங்க காலை கலையா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக போய் ஒரு வழியாக கூத்தெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு எத்தனை மணிக்கு 10 மணிக்கு என்னமோ சொல்லிட்டு போனோம். இப்போ காலைல 5 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அங்கேயே போட்டு தூங்கிட்டேன். தூங்கலாம் போய் சொல்ல மாட்டேன், தூங்கிட்டேன். தூங்கி எதிர்க்கு வந்தால் சொல்லுவேன். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சாங்க பார்த்துட்டே வரேன். காலையில தான் காமன் கோவில் வந்து எரிப்பாங்க. சாமி வந்து மண்மதம் எழுப்பிப்பெல்லாம் சுற்றி வந்து எரிப்பாங்க. எரிச்சு வந்து சாம்பல் எடுத்து வந்துக்கிறோம். அந்தந்த ஆட்டு மாட்டுக்கோ எல்லாத்துக்கும் இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்களும் நெத்திலிட்டு அதுக்கு தான் இட்டுக்கிறோம்.
சூப்பரா இருந்தது. மன்மத சாமி வந்து கூத்தாடுறவங்க வந்து கட்ட மாட்டாங்க. இதுமாரி எங்களுக்கு மாரி ஜனம் வந்து பிராத்தின்னு அவங்க மட்டும் கட்டுவாங்க, மன்மதம் கட்டுவாங்க. எங்க ஊர்ல வந்து ஒரு தம்பி கட்டினாங்க, சூப்பரா இருந்தது. அவங்க மன்மதம் கட்டுறவங்க சாமி வந்துடும், அதனால அவங்க வந்து சோர்வாவே உட்காந்துருந்தாங்க. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கூத்து பார்த்துட்டு வந்து நல்லா தூங்கிட்டோம். மணி இப்போ என்ன மணி 2 இருக்குமோ 1 இருக்குமோ தெரியல, 2 ஆயிடுச்சா. ஃபுல்லாக தூங்கி இப்போ தான் எழுந்து வெளியே வந்தோம். நாங்கள் ஜாலியாக இருந்தது. நாங்கள் கூத்து பார்த்து அந்த காமெடிலாம் சொல்லி சிரிச்சுக்கினாங்க. அந்த காலத்துலேயே பாரம்பரியமாக தெருக்கூத்து தான் நடக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்பாலாம் தெருக்கூத்தை பார்த்து நிறைய சொல்லியிருப்பாங்க எங்கிட்ட, இதுமாரிலாம் இருக்குமா, இதுமாரி பாடுவாமா போவாமா. நான் நிறைய தெருக்கூத்துலாம் பார்த்துக்கிறேன். தாத்தாவே வந்து அந்த மாதிரி போய் ஆடுவார் தான். எங்க குடும்பத்தை என்ன சொல்லுவாங்க, வாத்தியார் குடும்பம் சொல்லுவாங்க. தெருக்கூத்துக்கு அப்ப எங்க தாத்தா ஆடிக்கிறாங்க, எங்க அப்பா ஆடிக்கிறாங்களே, அதனால வாத்தியார் குடும்பம் சொல்லுவாங்க. நல்லா பாத்துக்கிறேன். நானும் கூத்துல நிறைய பாத்துக்கிறேன். நானு நீங்க தான் கூத்துனா பாத்துருக்க மாட்டீங்க. இப்போ தின்னா காய்ச்சல் தான் பாத்துக்கிறீங்க. சூப்பரா இருந்து பாக்குறதுக்கு. கடைசியில அது ஏன் எரிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையே. ஏன் எரிக்கிறான்னா, ஃபர்ஸ்ட் வந்து காம வந்து காமனை எழுப்பி வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு 48 நாள் இன்னமும் விரதம் இருந்து இந்த கொபாக்கம் எதிர்கொண்டு காமத்தை எரிப்பாங்க. இப்ப காம வந்து எரிஞ்சிட்டாங்க, செத்துட்டாங்க மாரி கணக்கு. இதோட அடுத்த வருஷம் தான் அதை எழுப்புவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை எழுப்பி அதுக்கு விரதம் இருந்து அதுக்கப்புறம் எரிப்பாங்க. இப்ப கோவம் வரதுனால இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்ப வந்து என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, இன்னும் 3 நாள்ல கோவாக தேரு. போய் பாக்கலாம். நம்ம ஊர் பக்கத்துல கோவாக தேர் நடக்கு, நம்ம போய் பாக்காத என்ன பார்க்கலாம். போன வாட்டியே நல்லா ஜாலியா இருந்து பாத்துட்டு வந்தோம். இந்த வருஷம் போலாம் பாக்கிறதுக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்சுக்கு வந்து நைட்ல போலான்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ஆனா நேரத்தோட போலாம், சாமி சாட்சி எல்லாம் கிட்ட போய் பாக்கலாம். நம்ம இடம் இருந்து பார்த்து வந்து அவ்வளவு தெரிஞ்சது இருந்தாலும் பாக்குறது அந்த கூட்டம் நெரிச்சல நம்மள போட்டு ஒரு அமுக்கி தூக்கி வந்த மாரி அந்த அளவுக்கு கூட்டம். நம்ம கிட்ட போய் பாக்கலாம் சாமி சாட்சி ஏறும்போது. சரிம்மா. ஜாலியா இருந்தது. நீ என்ன கூத்து பாக்குற சாகல தூங்கிட்டா மிச்சம். நீ அங்கேயும் தூங்கணும் இங்கேயும் தூங்குறேன். ஆமா, நான் வந்து எப்படி தூக்கத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 வந்து அடிட்டேன். ஒரு 10-11 மணி ஆச்சு, அவ்வளவுதான். கூத்துக்கு வந்து டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வந்து படுத்துக்கிட்டேன். சேஞ்சி போனதெல்லாம் கடலை வச்சு போனதெல்லாம் வடை சுட்டும் போதெல்லாம் கொஞ்ச நேரம் இருந்தாங்க. அப்புறம் வந்து சாப்பிட பிடிக்கல. நம்ம எப்படி கூத்து பார்த்துட்டு எப்படி சாப்பிட்டு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வெளிக்கால தான் நாங்க வச்சு சாப்பிட்டோமே. அது நல்லாதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்மா வாடனா கேட்கவா வேணும், ஸ்வீட்டா தான் இருக்கும். சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து கூத்துலாம் நான் நடக்க பார்த்து கூட நாங்கள் போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வெளியூரில் இருப்போம். அம்மா அப்பா வந்து வெளியூரில் வந்து கல்ல இருப்பாங்க. டைம் இல்லையா, அப்போலாம் வந்து சின்ன பசங்க 8வது 7வது படிக்கிறதுல எங்களுக்கு இந்த டைமில் வந்து லீவ் விட்டுருப்பாங்க. அப்போ அம்மா கல்ல இருக்கு பார்த்து அம்மா கூட போய் இருந்துருவோம். இந்த மாதிரி டைம்லாம் இருக்க மாட்டோம். ஆயா தான் வந்து எங்கள் காப்பு கட்டை பார்த்து யார் ஊர் உள்ள இருந்தாலும் அவங்க துணியெலாம் போட்டு எரிப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் துணியெலாம் போட்டு அதில் எரிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் இப்போ காப்பு காட்டும் போது இங்க தங்குறாங்க இல்லையா, அந்த காம எழுப்பும் போது இங்க தங்குறவங்க துணியெல்லாம் காப்புல ஆக்கப்பட்ட மாரி டக்குன்னு வெளியூருக்கு போயிடுவாங்க. வாரத்துக்கு சூழ்நிலை பார்த்தது. அதனால அவங்க துணியில ரைட்டா சின்ன ஒரு நூலை மாத்திரம் கீழ்ச்சி வச்சும்போது நெருப்புல போட்டா அவங்க இருந்த கணக்காயிடும். அது மாதிரிதான் செய்வாங்க. உங்க ஊர்ல இதுமாதிரி காமங்கோவில் திருநா நடத்தி கூத்து வச்சாங்கன்னா சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஊர்ல சிறப்பா முடிஞ்சிடுது. காமன் கோயிலுக்கு திருநா மாரி முடிஞ்சிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்ணலாம். எப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.